இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இந்த நாள் முழுவதும் இறைவனின் அருளும் ஆசீரும் உங்களை நிறைவாக வழிநடத்தியதை உணர்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றும் ஒரு அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். நாம் ஒவ்வொருவரும் நமது பலவீனத்தால் பல தவறுகளை செய்கிறோம். அந்த தவறுகளை மன்னித்து நம்மை தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார் இறைவன். அதே போல நாமும் மற்றவர்கள் செய்யும் குற்றங்களை மன்னித்து வாழ வேண்டும் என்று நமக்கு அழைப்பு விடுக்கிறார். தவக்காலத்தில் பயணித்துக் கொண்டிருக்கும் நாம் நமக்கு எதிராக தவறு செய்தவர்களை தண்டிக்க கூடாது, மன்னிக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழ்வோம். நாம் செய்யும் ஒருத்தல் முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும் என்பதை புரிந்து கொள்வோம். தண்டனையை விட மன்னிப்பதே சிறந்த பலன்களை தரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அப்படி தெரிந்திருந்தும் நாம் பல சமயங்களில் மற்றவர்கள் நமக்கு எதிராக செய்த குற்றத்தை நினைத்து அவர்களை மன்னித்து மனதார ஏற்றுக்கொள்ள மறுக்கிறோம். உண்மையான அன்பு உள்ள இடத்தில் கண்டிப்பாக புரிதல் இருக்கும். புரிதல் உள்ள இடத்தில் நல்ல உறவும் நட்பும் மன்னிப்பும் இருக்கும். மன்னிக்க கற்றுக்கொண்டவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று கடவுளின் அன்பு பிள்ளைகளாக வாழ்கின்றார்கள். தாங்கள் செய்த தவறுகளுக்கு கடவுளிடம் மன்னிப்பு கேட்பதன் வழியாகவும் தங்களுக்கு எதிராக பிறர் செய்த பாவங்களை மன்னிப்பதன் வழியாகவும் அவர்கள் விடுதலை பெற்ற மக்களாகின்றனர். ஆகவே நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாமும் மன்னித்து அவர்களை முழு மனதோடு அன்பு செய்வோம். விடுதலை வாழ்வை நமதாக்குவோம். இயேசு கிறிஸ்து தனது சிலுவைச் சாவுக்கு காரணமாக இருந்தவர்களுக்காக ஜெபித்ததோடு அவர்களை மனதார மன்னிக்கவும் செய்தார். உயிரை விடுமுன் இறைவனை நோக்கி, தந்தையே, இவர்களை மன்னியும், ஏனெனில் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கின்றார்கள் என்று அவர்களுக்காக ஜெபித்து அவர்களை மன்னித்து தனது இறுதி மூச்சை சிலுவையிலேயே விட்டார். இவ்வுலகில் மன்னிப்பின் இலக்கணமாக வாழ்ந்தவர்தான் நம் இயேசு பெருமான். அவரின் சீடர்களாகிய நாமும் மற்றவர்களை மன்னித்து வாழ வேண்டும் என்ற உயரிய பண்பை நமக்கு நாளும் கற்றுத்தருகிறார். அதனையே வாழ்வாக்கவும் அழைப்பு விடுகிறார். அவரின் அழைப்பிற்கு நாமும் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம். பிறரை மன்னிப்பதன் வழியாக விடுதலை வாழ்வை நமதாக்குவோம். தென்னாப்பிரிக்க முன்னாள் அதிபர் நெல்சன் மண்டேலா தன்னுடைய வாழ்வில் நடந்த நிகழ்வை இவ்வாறு விளக்குகின்றார். நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பின் நான் அதிபரான பிறகு ஒரு நாள் எனது முதல் கட்ட பாதுகாப்பு படையினருடன் நகரத்தில் உள்ள ஒரு உணவகத்திற்கு உணவருந்தச் சென்றிருந்தேன். அவரவர் தங்களுக்கு விருப்பமான உணவு வகையை கொண்டு வரச் சொல்லி அங்கிருந்த ஊழியர்களிடம் கேட்டுக்கொண்ட பிறகு எனக்கு நேர் எதிராக இருந்த எதிர் மேசையை நான் கவனித்த போது ஒருவர் தனியாக உணவுக்காக காத்திருப்பதை பார்த்தேன். எனது படை வீரர் ஒருவரை அவரிடம் அனுப்பி அவரை எம்முடன் வந்து ஒன்றாக அமர்ந்து உணவருந்தும்படி கேட்டுக்கொண்டேன். அவரும் தனது உணவுடன் எமது வட்டத்தில் வந்து அமர்ந்து கொண்டார். எல்லோரும் உண்டு முடிய அவரும் புறப்பட்டார். எனது படை வீரர்களில் ஒருவர் என்னிடம் வந்து, நம்மோடு சேர்ந்து உணவு உண்ட அந்த மனிதர் பார்ப்பதற்கு மிகவும் நோய்வாய்ப்பட்டவராக தென்பட்டார். அவர் உண்ணும்போது அவரது கைகள் மிகவும் நடுங்கின என்றார். அவ்வாறு அந்த படை வீரர் என்னிடம் கூறியவுடன் நான் குறுக்கிட்டு, அவர் கை நடுங்கியதற்கு அவரின் உடல் நோய் காரணமல்ல, அவர் கையும் காலும் நடுங்கியதன் காரணம் என்ன என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்டு பின்வருமாறு கூறினார். நான் சிறையில் இருந்த காலத்தில் நம்மோடு உண்ட இந்த மனிதர்தான் எனக்கு சிறை காவலராக இருந்தார். என்னை அடிக்கடி கொடுமைப்படுத்தி அவர் என்னை அடிக்கும் போதெல்லாம் நான் கூக்குரலிட்டு கத்தி களைத்து போய் குடிக்க கொஞ்சம் தண்ணீர் தரும்படி நான் அவரிடம் கேட்ட போதெல்லாம் அந்த மனிதர் என்னிடம் நேராக வந்து என் தலைமேல் சிறுநீர் கழித்து விட்டு செல்வார். நான் தென்னாப்பிரிக்காவின் அதிபராக இப்போது இருப்பதால் அவருக்கு பதிலடி கொடுப்பேன் என்று நடுக்கத்துடன் எதிர்பார்த்தார். ஆனால் இது எனது பழக்கம் அல்ல. இப்படிப்பட்ட குணம் எனதும் அல்ல. பழிக்கு பழி வாங்கும் மனநிலை ஒருபோதும் ஒரு தேசத்தையோ ஒரு மனிதரையோ தட்டி எழுப்பாது என்று கூறினார்.
எனவே நாமும் நமக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை மன்னிப்பதே வீரச் செயல் என்பதை உணர்ந்து நமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுவோம். இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த நாள் முழுவதும் நாம் மற்றவர்களை மன்னித்து வாழ்ந்தோமா என்று யோசித்து பார்ப்போம். மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம். இன்று நீங்கள் திருப்பலிக்குச் சென்று அதில் முழு தயாரிப்புடன் பங்கு கொண்டீர்களா? உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமுத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன். இன்று நீங்கள் தேவனர் கருணையை உட்கொள்ள ஒப்புரவு அருட்சாதனத்தை பெற்று உங்களை தயார் செய்தீர்களா? பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அச்சமில்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. இன்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஞான காரியங்களில் வளர்க்க மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பினீர்களா? நல் வாழ்க்கை வாழ பயிற்றுவிக்க பெற்ற மக்கள் தங்கள் பெற்றோரின் எழிப்பிறப்பை மறைத்து விடுகிறார்கள். ஓய்வு நாளாகிய இன்று உங்கள் நேரத்தை கடவுளுக்கென்று செலவிட்டீர்களா? எதிர்நோக்கி இருப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். துன்பத்தில் தளரா மனத்துடன் இருங்கள். இறை வேண்டலில் நிலைத்திருங்கள். இன்று உங்கள் குடும்பத்தினரோடு உரையாட நேரம் ஒதுக்கினீர்களா? உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கனிந்த அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்புக்கு உரியவரென எண்ணுங்கள். இன்று நாம் எப்படிப்பட்ட செயல்களை செய்திருக்கிறோம் என்று நம்மையே நாம் திரும்பி பார்த்த வேளையில் பல செயல்கள் இறைவனுக்கு ஏற்புடையதாக இருந்தாலும் சில செயல்கள் இறைவனுக்கு எதிராக அமைந்திருக்கும். அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். ஆமேன். மனத்துயர் மன்றாட்டை ஜெபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம். இறைவா இறைவா எமக்கு துணை புரிய வாரும். ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். போயது பொழுது புகுந்தது இரவு, தூயனை உனது
பொன்னடி தொழுதோ நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம் கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம் சினமுறு பகைவர் முரணலாம் வெல்வார் ஈனமும் உடலில் அணுகிடாது அருள்வார் ஆதியம் தந்தாய் அருள் புரிவீரே அமலன மகனே அருள் புரிவீரே ஜோதியே உருவாம் தூயாவியாரே தொழுதனம் உமதடி அருள் புரிவீரே ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீ ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர் இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என்னரன் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது சொல்லுறுதியே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீரஞ்ச மாட்டே இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீரஞ்ச மாட்டே பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் வலப்புறம் 10000 பேர் தாக்கினாலும் உம்மை எதுவும் அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீர் பார்ப்பீர் கண்ணாலே நீரே காண்பீர் ஆண்டவரையும் புகலிடமாய்க் கொண்டீர் உன்னதரை உறைவிடமாய்க் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது வாதையும் கூடாரத்தை நெருங்காது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் கால் கல்லின் மேல் மோதாதபடி தங்கள் கைகளில் அவர்கள் உம்மை தாங்கிக் கொள்வார்கள்
அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும்போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். ஆண்டவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இரவின் திகிலுக்கு நீரஞ்ச மாட்டீர். இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழி நடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய நற்செய்தி வாசகத்திற்கு செவிமடுப்போம். நாளைய திருப்பலி வாசகங்கள். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 65, இறைவார்த்தைகள் 17 முதல் 21 வரை. பதிலுரை பாடல். திருப்பாடல். அதிகாரம் 30, இறைவார்த்தைகள் 1, 3 முதல் 5 மற்றும் 10 முதல் 12. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 43 முதல் 54 வரை. அக்காலத்தில் இயேசு சமாரியாவிலிருந்து கலிலேயாவுக்குச் சென்றார். தம் சொந்த ஊரில் இறைவாக்கினருக்கு மதிப்பு இராது என்று அவரே கூறியிருந்தார். அவர் கலிலேயா வந்தபோது கலிலேயர் அவரை வரவேற்றனர். ஏனெனில் அவர்கள் திருவிழாவுக்கு சென்றிருந்தபோது எருசலேமில் அவர் செய்தவை அனைத்தையும் கண்டிருந்தார்கள். கலிலேயாவில் உள்ள கானாவுக்கு இயேசு மீண்டும் சென்றார். அங்கேதான் அவர் தண்ணீரை திராட்சை ரசம் ஆக்கியிருந்தார். கப்பர்நாகுமில் அரச அலுவலரின் மகன் ஒருவன் நோயுற்றிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்திருப்பதாக கேள்விப்பட்ட அரசு அலுவலர் அவரிடம் சென்று சாகும் தருவாயிலிருந்த தம் மகனை நலமாக்க வருமாறு வேண்டினார். இயேசு அவரை நோக்கி, அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் கண்டாலன்றி நீங்கள் நம்பவே மாட்டீர்கள் என்றார். அரசு அலுவலர் இயேசுவிடம், ஐயா, என் மகன் இறக்கும் முன் வாரும் என்றார். இயேசு அவரிடம், நீர் புறப்பட்டுப் போம், உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்றார். அவரும் இயேசு தம்மிடம் சொன்ன வார்த்தையை நம்பி புறப்பட்டு போனார். அவர் போய்க் கொண்டிருக்கும் போதே அவருடைய பணியாளர்கள் அவரை எதிர்கொண்டு வந்து அவருடைய மகன் பிழைத்துக் கொண்டான் என்று கூறினார்கள். எத்தனை மணிக்கு நோய் நீங்கியது என்று அவர் அவர்களிடம் வினவ, அவர்கள், நேற்று பிற்பகல் 1 மணிக்கு காய்ச்சல் நீங்கியது என்றார்கள். உம் மகன் பிழைத்துக் கொள்வான் என்று இயேசு அந்நேரத்தில்தான் கூறினார் என்பதை தந்தை நினைவு கூர்ந்தார். அவரும் அவர் வீட்டார் அனைவரும் இயேசுவை நம்பினர். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்த பிறகு செய்த 2ஆம் அருள் அடையாளம் இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரே, உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உம் கையில்
மீட்டவர் நீரே. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவரே உம் கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். நாம் அனைவரும் ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழவும் அவரின் பணியை தொடர்ந்து ஆற்றிடவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம். ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். ஆண்டவரே உமது சொற்படி உம் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறே. ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம் மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆண்டவரே நாங்கள் விழித்திருக்கும் போது எங்களை காத்தருளும். நாங்கள் தூங்கும் போது எங்களை பாதுகாத்தருளும். இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். அவரோடு அமைதியில் இளைப்பாறுவோம். இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்தி கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம். மார்ச் 16 புனித ஆபிரகாம். மெசபடோமியா நாட்டில் எடேசாவில் வாழ்ந்த செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் கிபி 296ஆம் ஆண்டு பிறந்தார் ஆபிரகாம். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டு அவருடைய பணிகளைச் செய்ய விரும்பிய இவருக்கு இவரது பெற்றோர் கட்டாய திருமணம் செய்து வைக்க
அன்றே தன் இல்லத்தை விட்டு வெளியேறினார் ஆபிரகாம். ஜெபத்திலும் சமூக பணிகளிலும் சிறந்திருந்த இவர் எடேசா நகர் ஆயரின் வழிகாட்டுதலின்படி குருத்துவ பயிற்சி பெற்று அருட்குருவானார். மெசபடோமியா நாட்டின் பல பகுதிகளில் மிகுந்த நெருக்கடிக்கு உட்பட்டு ஆண்டவரை அறிவித்த அருட்தந்தை ஆபிரகாம் துன்பங்களைக் கண்டு துவளாமல் இறைப்பணிகளைச் செய்தார். சிலை வழிபாட்டு முறையில் வேரூன்றிய மெசபடோமியா மக்களுக்கு நற்செய்தியினை அறிவித்து சிலை வழிபாடு கடவுளுக்கு எதிரானது என்று துணிவோடு கூறினார். தனிமையில் ஆண்டவரை தியானித்து ஜெபிக்க விரும்பிய அருட்தந்தை ஆபிரகாம் ஆயரின் அனுமதியோடு குகையில் தனிமையில் ஜெபித்தார். இவ்வுலக மக்களின் பாவங்களுக்காக தனிமை குகையினில் பல வருடங்கள் ஜெபித்து வாழ்ந்த அருட்தந்தை ஆபிரகாம் கிபி 366 ஆண்டு இறைப்பதம் சேர்ந்தார். செல்வந்தராக பிறந்து ஆண்டவரிடம் கொண்ட அன்பிற்காக துறவியாக வாழ்ந்து இறைப்பணிகள் செய்த அருட்தந்தை ஆபிரகாமினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ஆபிரகாமின் திருவிழாவினை சிறப்பிக்கின்ற நாம் மலையடிவார கிராமங்களில் வாழுகின்ற மக்களுக்காகவும் அவர்களின் வாழ்வின் முன்னேற்றத்திற்காகவும் ஜெபிப்போம். புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்களது வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறை வழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நம்மிடம் கொடுக்கப்படும் பொறுப்புகளை சிறப்பாக செய்து முடிப்போம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த அற்புதமான நாளிலே கடவுள் நம்மை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்திருக்கிறார். நமக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நமக்கு அள்ளி கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் போற்றி புகழ்வோம். இந்த நாளிலே குறிப்பாக துன்புறும் நம் கிறிஸ்தவ சகோதரனுக்காக, சகோதரிகளுக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பை உருவான இயேசு ஆண்டவரே, இதோ என்னை குறித்து நீங்கள் சான்று பகர்கின்ற பொழுது, சாட்சி சொல்கின்ற பொழுது உங்களை அடித்து நொறுக்குவார்கள், துன்புறுத்துவார்கள் என்றெல்லாம் நீர் எங்களுக்கு இறைவார்த்தை சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே இயேசுவே, இந்த தினத்திலே இதோ எம் தாய் நாட்டிலும் பல நாடுகளிலும் கிறிஸ்தவ மக்கள் உமக்கு சாட்சிகள் என்ற ஒரே காரணத்திற்காக பலவிதமான துன்பங்களுக்கு ஆட்படுத்தப்பட்டு இருக்கிறார்கள். அவர்கள் அநியாயமாக கொன்று வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். இதோ எம் கிறிஸ்தவ சகோதரனுடைய ரத்தம் இந்த மண்ணிலே இன்றைக்கும் கொட்டி கொண்டிருக்கிறது. ஆண்டவரே இயேசுவே, இதோ என் சகோதரனை, சகோதரியை, கிறிஸ்தவ மக்களை நீர் காப்பாற்ற வேண்டும் என்றும் அவர்களுக்கு நீர் துணை வர வேண்டும் என்றும் சொல்லி இந்த நேரத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். நீர் ஒருவரே எங்களுக்கு துணை வர முடியும். உம்மால் மட்டுமே உண்மையான ஆதரவு எங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் கத்தோலிக்கர்கள், கிறிஸ்தவர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் படுகின்ற துன்பங்களை, வேதனைகளை எல்லாம் திருப்பாதத்தில் நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, எம் கிறிஸ்தவ மக்களை நீர் ஆசீர்வதியும். எங்கள் அன்பு தாயே, கிறிஸ்தவர்களின் சகாய தாயே, உமது பிள்ளைகளாக இவர்களுக்காய் நீர் பரிந்து பேசும்படியாக இமை கெஞ்சி கேட்கிறோம். அம்மா, இந்த ஜெபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே உமது வல்லமையான திருநாமத்தின் வழியாக இமை கெஞ்சி வென்றாடுகிறோம். ஆமென். என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த ஜெபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம். இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும். அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். குட் நைட்.